விசிகாவில் மூவருக்கு சீட் மறுப்பு ஏன்? திமுக கூட்டணியில இடம்பெற்றிருக்க விசிக இந்த தேர்தல்ல 8 தொகுதிகளை போட்டியிடுது. யாரும் எதிர்பாராத திருப்பமா காட்டுமன்னார் கோயில் தொகுதியில அக்கட்சியோட தலைவர் திருமாவளவன் போட்டியிடுகிறார். அதே சமயம் சிட்டிங் எம்எல்ஏக்களான ஆலூர் ஷானவாஸ், எஸ் பாலாஜி, பனையூர் பாபு ஆகியோருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படல. தற்போது எம்பியா இருக்கிற திருமாவளவன் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவதும் சிட்டிங் எம்எல்ஏக்களில் 3 பேருக்கு சீட் மீண்டும் மறுக்கப்பட்டுள்ளது விசிக இடையே பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கு. வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிட்டிங் எம்எல்ஏக்கள் மூவருமே திமுக சைட்ல அதிகம் சாய்ந்து விட்டதாலே அவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. களத்துல 4 முனை போட்டி இருக்கிறதால தேர்தல் முடிவுகள் எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்படி ஒரு வேளை அமைந்து திமுக கூட்டணி ஆட்சி அமைய வேண்டிய சூழல் ஏற்பட்டால் அமைச்சரவையில் தனக்கென இடத்தை ரிசர்வ் செய்வதற்காகவே திருமா சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுறார் என்று பலர் சொல்றாங்க. இது குறித்து விசிக நிர்வாகிகள் சிலர் கிட்ட விசாரிச்சப்போ கட்சி தொடங்கியதிலிருந்து 25 வருஷமா பலர் அர்ப்பணிப்போட பணியாற்றி வராங்க. அவர்களில் பலருக்கு வாய்ப்பு எதுவும் கிடைக்காம இருக்கு. அதிமுகவும் திமுகவும் தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக மீண்டும் மீண்டும் குறிப்பிட்ட நபர்களுக்கே சீட்டுகளை வழங்குறாங்க. அதனால விசிக அனைவருக்கும் அதிகார பரவலாக்கம் உள்ளிட்டவற்றை தொடர்ந்து வலியுறுத்தி வர்ற ஒரு கட்சி. அதனால ஒரே நபருக்கு மீண்டும் மீண்டும் சீட் கொடுப்பது சரியானதாக இருக்காது. அதன் காரணமாக தான் மூவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது. அதோட திருமாவளவனே நேரடியாக போட்டியிடுவது என்பது மற்ற தொகுதிகளில் தாக்கத்தையும் ஏற்படுத்தலாம். தொண்டர்களுக்கு இது மேலும் உற்சாகத்தையும் அளிக்கும். இதை தவிர வேறெந்த உள்நோக்கமும் இல்லை அப்படின்னு விசிகவினர் தெள்ள தெளிவா சொல்லியிருக்காங்க.